தென்காசி அருகே கால்வாய் கழிவுநீர் விவகாரத்தில் எதிர்வீட்டுக்காரரை அரிவாளால் வெட்டிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாய்ச்சண்டையை கொலை முயற்சியாக மாற்றிய சம்பவத்தில் நடந்தது என்ன? சாதாரண கால்வாய் நீர் பிரச்சனையில் மாறி மாறி அரிவாளால் வெட்டிக்கொண்ட திடுக்கிடும் வீடியோ காட்சிகள் தான் இவை. வெட்டு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன ஆனது? தென்காசி மாவட்டம் ராஜகோபாலப்பேரி சர்ச்சு தெருவில் வசிப்பவர் நடராஜன். இவரது வீட்டின் எதிரே வசிப்பவர் பரமசிவன். வீட்டு வாசலில் கால்வாய் கழிவுநீர் செல்லும் விவகாரத்தில் நீண்ட காலமாக இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. பலமுறை வீதியில் நின்று மோதல் போக்கில் ஈடுபட்டுக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று வழக்கம் போல நடராஜனும் பரமசிவனும் தகராறில் ஈடுபட்டனர். அப்பொழுது சம்பவம் பெரிதாகி கையில் அரிவாளை எடுத்து மாறி மாறி வெட்டிக்கொண்டு ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டனர். இதை கண்ட ஏரியா மக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் நிலைமை மோசமானதை உணர்ந்த இரு வீட்டாரின் குடும்பத்தினரும் போராடி சம்பவத்தை தடுத்து நிறுத்தினர். இரத்த காயங்களுடன் வலியால் துடித்த இருவரையும் மீட்டு தென்காசி மற்றும் நெல்லை மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக வீரகேரடம்புதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.